Hello friends, welcome back to Play Thumb Up. So இப்போ நம்ம பெலரினா மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். என்ன ப்ரோ இது அண்ட் எங்கே ப்ரோ நம்ம ஜான் விக்கோட கனெக்ட் ஆக போது கண்டிப்பாக இதோட கொஞ்சம் நிறைய டவுட்ஸோடு நீங்கள் இருப்பீங்க அண்ட் அதை பற்றி தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லர் ரிவ்யூ அண்ட் கொஞ்சம் பிரேக் டவுன்ஸோட பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பெலரினா மூவி வந்து நம்ம ஜான் விக் மூவியோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன மூவி தான். ஸோ நம்ம ஜான் விக் மூவி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே யூனிவர்ஸில் சைடில் இன்னொரு ஸ்டோரியை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட மெயின் ஃபோக்கஸ் தான் இந்த ஆனா டி ஆர்மஸ் வந்து இந்த ரோனியோட கேரக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் தான் அப்கமிங் வந்து ஒரு அசாசினாக மாற போகிறாங்க. இப்போதைக்கு ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை சில பேர் சாவடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது ட்ரைனிங் பீரியடில் போகிறாங்க அண்ட் ட்ரெயின் அப் ஆகிட்டு ஒரு நல்ல டாப் லெவலான அசாசின் லைக் நம்ம ஜான் விக் எப்படி இருக்கார் அந்த லெவலான ஒரு அசாசினாக மாதிரி அவங்க ஃபேமிலியை வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது இந்த படத்தோட ஒரு கோர் கான்செப்டாக இருக்க போகுது. அண்ட் மெயினாக டைம் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் 3 அண்ட் ஜான் விக் 4க்கு நடுவில் இருக்க டைம் லைனில் தான் இருக்க போகுது. அதனால இப்போதைக்கு நம்ம இந்த படத்தில் நம்ம ஜான் விக் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். ஸோ ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே நல்ல அந்த ஸ்டோரி வந்து அவங்க இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க அண்ட் எப்படி வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் பெலரினா என்ற கேரக்டராக மாறுறாங்க இதெல்லாம் காமிக்கிறாங்க ஓகே. ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் ஒன்று நடந்தது. நம்ம ஜான் விக்கை காமிச்சாங்க பாருங்களேன், அப்படியே அல்டிமேட்டாக இருந்தது. அங்கே தான் கொஞ்சம் எனக்கு சீரியஸ்லி அந்த ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருந்தது. மேபி படத்தில் இருப்பாங்க, அது ஒரு கேமியோ ரோலாக கூட இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக மூவியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் அண்ட் ரோலாக இருக்க போகுது. ஸோ இது நம்ம சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் விக்கோட மூவியாகவே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் வெறும் நம்ம ஜான் விக் மட்டும் கிடையாது, நம்ம லென்ஸ் ரெடிக் இதான் நம்ம கேரனோட கேரக்டர், நம்ம வின்ஸ்டன் ஸ்காட்டோட கேரக்டர், இவங்கெல்லாம் வந்து அகைன் இந்த படத்தில் இருக்காங்க. அகைன் அந்த கான்டினென்டல் ஹோட்டலில் அப்படியே நடக்குது ஸ்டோரி. ஸோ ஜான் விக் 3 and 4ல் பார்த்தீங்கன்னா அவர் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக சேஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. பட் அதில் ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கு போல். அண்ட் அது நடுவில் எப்படி நம்ம ஜான் விக் வந்து பெலரினாவை மீட் பண்ணுறாங்க அண்ட் அங்கேருந்து ஒரு ஸ்டோரி மேபி அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ எப்படியோ அதெல்லாம் மூவி நம்ம June 6, 2025 தான் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுதா. ஸோ அப்போ நம்ம இதை தேட்டரில் பார்த்துடலாம். அண்ட் ப்ரோ இது பார்க்குற முன்னாடி வேறு ஏதோ பார்த்துருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஜான் விக்கோட ஃப்ரான்ச்சைஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் நம்ம தி கான்டினென்டல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீரீஸை கொண்டு வந்தாங்க. அந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா நம்ம கேரன் அண்ட் நம்ம வின்ஸ்டன் ஸ்காட்டோட கேரக்டர்ஸ்லாம் அதில் நல்லபடியாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்டினென்டல் ஹோட்டலோட ஒரு ஹிஸ்ட்ரி தான் வந்து அந்த சீரீஸில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது, பட் சில பேருக்கு அது பிடிக்காமலேயும் போயிருக்கு. ஆனால் நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக தான் ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் ஸ்டோரியாக போகும், ஆனால் கடைசியில் வந்து நல்லா ஆக்ஷன் பேக்காக பண்ணியிருந்தாங்க. பட் பை த வே அதை நீங்கள் பார்த்துருந்தா இன்னும் உங்களுக்கு பெட்ரு. அண்ட் ட்ரெய்லரில் அகெயின் ஜான் விக்கோட வைபை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய அந்த ஆக்ஷன் சீன்ஸ் அதை வந்து நம்ம ஆனா டி ஆர்மஸே அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரைனிங்கில் போயிருக்காங்களாம். ஸோ அந்த மெயினாக அந்த கன் ஷாட் சீன்ஸ்லேருந்தும் எனக்கு ரொம்ப சில ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்கும். டோட்டல் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அந்த ட்ரெய்லர் மூமெண்ட்டில் அது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தது. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ட் அந்த பக்கம் நம்ம ஆக்டர்ஸ் வந்து அந்த ஃபயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஷாட் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. பட் என்ன இருந்தாலும் டேரக்டர் வந்து நம்ம சாட் ஸ்டெலின்ஸ்கி கிடையாது, பட் வேறு டேரக்டர் தான். ஆனால் அவர் வந்து ப்ரொடியூசராக தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவரோட சூப்பர்விஷன் படத்தில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஜான் விக் மாதிரியான அப்படியே தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம டானியன் அவ்வளோவா பார்க்க மாட்டோம்னு தான் நம்புகிறேன். ஆனால் பட் அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன மூவியோட ஒர்க்கு கூட போயிட்டு இருக்கான். ஸோ ஜான் விக்கோட யூனிவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம ஜான் விக் இல்லைனா கூட இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் வந்து அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்கும். அண்ட் அதை நல்லபடியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸை அப் டு 4 chapters செம்ம மாசாக தான் இருந்தது. அண்ட் அதில் நெக்ஸ்ட் நம்ம இந்த பெலரினாவோட சாப்டரும் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் இந்த படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா பாப்புலர் அண்ட் ஹிட் மட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம இதோட நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரான்ச்சைஸும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ தான் ட்ரெய்லர் இன்னும் வந்துருச்சு, இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த படம் நம்ம தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb Up. See you in next video. Bye guys.